எல்லா புகழும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். இன்றைய தியான வகுப்பை நாம் என்னை பார்த்தா நல்லவ மாதிரி தெரியுதா, கெட்டவ மாதிரி தெரியுதுங்களா? நல்லா பார்த்து சொல்லுங்க. ஏதாவது சொல்ல முடியுமா? ஒருத்தரை பார்த்து அவர் நல்லவர் கெட்டவர்னு சொல்லிட முடியுமா? ரொம்ப நல்ல மாதிரி தெரியுது. ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப 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 நல்லவர். ஒருத்தரை பார்த்து அவர் நல்லவரா கெட்டவரான்னு சொல்லிட முடியுமா? அது சத்தியத்திற்கான ஒரு பேச்சாக இருக்குமா? அவர் செயல்களை பார்த்து தான் சொல்ல முடியும் சார். அவருடைய செயல்களை பார்த்து தான் சொல்ல முடியும். சரிங்களா? சரி, ஒருத்தர் நல்ல செயலே செஞ்சிட்டு இருக்காருங்க, ரொம்ப நல்ல செயல் செஞ்சிட்டு இருக்காரு, அவர் நல்லவர்னு சொல்லிட முடியுமா? நல்லவர் அப்படின்னா என்ன? அதோடைய அர்த்தம் என்ன? நல்ல மனிதன் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னு யாராவது சொல்ல முடியும்? தன்னை போலயே பிறரை மதிக்கிற இது, மற்றது எல்லாருக்கும் உதவி செய்யணும் என்ற நம்பிக்கை இது. குட் குட் குட். அப்ப நல்ல குணங்களை கொண்டவர் தான் நல்ல மனிதர். அவருடைய மனசாட்சிக்கு விரோதமா எப்பயும் நடக்காதவர் நல்ல மனிதர். குட். அது சார் சொன்னது அர்த்தம் என்ன? நல்ல குணங்களை கொண்டவர். நல்ல குணங்களை கொண்டு செயல்களை செய்பவர் தான் நல்லவராக இருக்க முடியும். நல்ல குணங்கள் இல்லாம கூட நல்ல செயல்களை செய்யலாம் தானே? ஏதோ ஒரு நோக்கத்துக்காக அவனுக்கு ஒரு 10 ரூபாயை கொடுத்து அவன்கிட்ட இருந்து ஒரு 100 ரூபாயை ஆட்டைய போடுறதுக்கு ஒரு நல்ல செயலை செய்யலாமா இல்லையா? அப்போ நல்லவன் என்பதற்கு நல்ல செயல்கள் செய்வது மட்டும் போதாது, நல்ல குணங்களை கொண்ட நிலையில் நாம் இருக்க வேண்டும். சரிங்க, நல்ல குணம் இருக்குது. என்னென்ன நல்ல குணம் அப்படின்னா, கெட்ட குணங்கள் எதுவுமே இல்லாத குணம் தானே நல்ல குணம். சரியா? ஸோ உங்களுக்கு கவலை இருக்கா? கவலையே இல்லைங்க. என்னத்துக்கு கவலை? எல்லாம் இறைவன் பொறுப்புல இருக்குது. கவலையே இல்லைங்க. சூப்பருங்க. ஏதாவது துக்கம் ஏதாவது அதெல்லாம் இல்லைங்க. பாஸ்ட் இஸ் பாஸ்ட், எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன். அதாவது பயப்படுறீங்களா? பயமே இல்லைங்க. இறைவனை தவிர யாருக்குமே எனக்கு பயம் கிடையாது. அதாவது உங்க மனசுல கோபம், பழி உணர்ச்சி, வெறுப்பு இந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? எல்லாரையும் மன்னிச்சிட்டேங்க. எந்த பயமும் கிடையாது, யாரு மேல எந்த கோபமும் கிடையாது. ஏன்னா நீங்க பலாருன்னு அடிச்சா கூட நான் அப்படியே தடவிட்டு இந்த கண்ணத்தை தான் காட்டுவேனே தவிர உங்க மேல ஒரு துளியும் கோவப்பட மாட்டேன். என்னங்க இப்படிப்பட்ட நல்ல குணங்களோட இருக்கீங்க, சூப்பருங்க நீங்க அப்படின்னு சொன்னோன்னே அவருடைய முகத்துல ஒரு லேசான புன்னகை வரும் தெரியுமா? அந்த புன்னகைக்கு பேரு த ஸ்மைல் ஆஃப் அ ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. சாத்தானின் புன்னகைன்னு சொல்லுவாங்க, பெருமையின் புன்னகைன்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதனால் பெருமை என்ற குணத்திலிருந்து மட்டும் விடுபடவே முடியாது. என்னதான் நீங்க இருங்க, உங்களுடைய சார் சூப்பரா பேசிட்டீங்க சார் அப்படின்னு லைட்டா ஒரு சிரிப்பு வரும், பார்த்துருக்கீங்களா? லைட்டா தான். அந்த சாத்தானுடைய புன்னகை பெருசாலாம் வராது. ஏன்னா அது ரொம்ப மறைவா நமக்குள்ள இருக்கும். நமக்கே தெரியாம நமக்குள்ள இருக்கணும்ன்றதுதான் அதனுடைய அப்ஜெக்டிவே. அதுதான் அவனுக்குள்ள நம்ம இருந்துடணும்டா. ஆனா அவனுக்குள்ள இருக்கிறத அவன் கண்டே பிடிச்சிடக்கூடாது. எனத்தையும் நீ கண்டுபிடிச்சுக்க, நீ கவலை கண்டுபிடிச்சுக்க, பயத்தை கண்டுபிடிச்சுக்க, கோபத்தை கண்டுபிடிச்சுக்க. இந்த பெருமையா இருக்கக்கூடிய எண்ணெய் நீ கண்டுபிடிக்கவே முடியாது. எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அவரை புகழ்ந்து பேசும்போது அந்த உதட்டோர் ஒரு சின்ன புன்னகை, 0.1% தான் அது. அது லைட்டா, சார் நீங்க உண்மையிலே செம்ம சூப்பர் கேரக்டர் சார், நீங்க எவ்வளவு பேர் ஹெல்ப் பண்றீங்க, உண்மையிலேயே நீங்க வேற ரேஞ்சு சார். இப்படி லைட்டா ஒரு புன்னகை, அவ்வளவுதான். அது உடனே கூட வராது, போகும்போது கூட அது வரும். நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு. அப்போ இந்த பெருமை என்பது நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய மிகவும் மறைவான ஒரு கெட்ட குணம். அந்த குணம் நீங்காத வரை இங்க யாரும் நல்லவங்க கிடையாது. அந்த குணத்தை நீக்கிக் கொள்வதுதான் ஆன்மீக பயணத்தினுடைய நோக்கம். எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே என்ற அந்த வார்த்தையை நீங்க 100% எப்போ ஜஸ்டிஃபை பண்றீங்களோ அப்பதான் நீங்க நல்லவர். நீங்க நல்லவரா இல்லையான்றத
உங்களுடைய இறைவன் நீங்கள் இந்த 2 பேருக்கு தவிர யாருக்குமே தெரியாது. நீங்க என்ன வேணா வேஷம் போட்டுக்கலாம், என்ன வேணா இன்னைக்கு பேசிக்கலாம், கவர்ச்சியா பேசலாம், பயங்கர பணிவா பேசலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். ஆனா நீங்கள் நல்ல மனிதரா இல்லையா என்பதை நீங்களும் உங்களுடைய படைப்பாளன் நன்கு அறிந்தவர். உங்களை விட இன்னும் உங்களுடைய படைப்பாளன் நன்கு அறிந்தவர். ஏன் இந்த விஷயத்த நம்ம சொல்றோம் அப்படின்னா, இதுதான் மனித சமுதாயத்துக்கு, மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சோதனையே, அந்த பெருமையை நீக்கிக் கொண்டு அவன் எந்த அளவுக்கு வாழ்கின்றான், பெருமையை நீக்கிக் கொண்டு வாழ்வதற்கு எந்த அளவுக்கு முயற்சிக்கின்றான் என்பதில் தான் அவனுடைய ஆன்மீக பயணத்தினுடைய உயர் கட்டங்கள் அமைய முடியும். இது ரொம்ப சாதாரணமா தோணலாம். இப்போ அக்குபஞ்சர் மருத்துவத்துல கோஸ்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கு. அதாவது என்னன்னா, நம்ம மனசுல இருக்கக்கூடிய கெட்ட குணங்களின் விளைவாக நம்முடைய சக்தி நிலைகள்ல, அதாவது சக்தி ஓட்ட பாதைகள்ல இருக்கக்கூடிய சக்தி புள்ளிகள் எல்லாம் பிளாக் ஆயிடும். எந்தெந்த குணங்கள் இருந்தா என்னென்ன புள்ளியெல்லாம் லாக் ஆகும்ன்றத டிஃபைன் பண்ணி வச்ச ஒரு விஷயம் தான் கோஸ்ட் பாயிண்ட்ஸ். இதுல இந்த சாத்தானின் புன்னகைன்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம், இந்த பெருமை அப்படின்ற அந்த குணம் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணும் தெரியுமா? எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டு, அதான் மெயின் சுவிட்சே அதுதான். அதுவும் ஃபுல்லா பிளாக் பண்ணாது, அது கொஞ்சம் அது. ஏன்னா அந்த பெருமை அப்படிங்கிறது வந்து ரொம்ப மறைவா இருக்கும். பாடா நம்ம எல்லா பெருமையும் நீக்கிக்கிட்டோம், நிம்மதி, இதுவே பெருமை தான். அப்படி நிம்மதின்னு சொல்லும்போது சாத்தன் லைட்டா சிரிப்பான், ஸ்மைல். எல்லா பெருமையும் நீக்கி கொஞ்சம் கூட பெருமையே இல்லாத மனிதருங்க அவர்களா, அந்த சாத்தான் வெளியே வருவான். அதாவது பொதுவா சொல்லுவாங்கல்ல, அதாவது இந்த முள்ளால் எடுக்கணுன்ற மாதிரி, அந்த சாத்தான் இருக்கானா இல்லையான்றது எப்படி கண்டுபிடிக்கிறது? உனக்கு பெருமையே இல்லை அப்படின்னு சொல்லி அவனை பெருமைப்படுத்தும் போது வெளியே வந்துருவான். இந்த எல்லா ஆன்மீக நெறிமுறைகள்லையுமே அல்டிமேட்டா எதை சொல்றாங்க அப்படின்னா, சரணடைதல் அப்படின்னு சொல்றாங்க. ஞான மார்க்கத்தை விட பக்தி மார்க்கம் தான் சிறந்தது என்று சொல்வதற்கு காரணம் என்ன? சரணடைதல் அதில் தான் இருக்கு. ஞான மார்க்கத்துல பெருமை வந்துடும்ல, ஈஸியா வந்துடும். உங்களை மாதிரி யாருமே இல்லைங்க, உங்களை மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு உலகத்துல யாராவது இருக்காங்களா அப்படின்னு முடிஞ்சே போச்சு அவர், அவ்வளவுதான். பக்தி மார்க்கத்துல அப்படி கிடையாது, சரணடைதல் மார்க்கம்தான் ஆன்மீக மார்க்கங்களிலேயே உச்சம். சரணடைதல், பணிந்து விடுதல். உன்னை தவிர இல்லை, இறைவனுடைய அந்த பெயர் என்ன? உன்னை தவிர இல்லை, உன்னை தவிர உயர்ந்தவன் இல்லை என்ற அந்த வார்த்தைக்கு 100% நம்ம ஜஸ்டிஃபை பண்றதுக்கு முயற்சிக்கணும்னா கூட நம்ம அந்த சரணடைதல் மார்க்கத்தை தான் தேர்ந்தெடுக்கிறோம். விபாஷனா மெடிடேஷன் வந்து உங்களை சரணடைதல் மார்க்கத்துக்கு, சரணடையக்கூடிய தகுதிக்கு உங்களை உயர்த்தக்கூடிய ஒரு வழிமுறை. அவ்வளவு. விபாஷனால நீங்க அல்டிமேட் ஸ்பிரிச்சுவல் என்லைட்டன்மெண்ட்டை அடைய முடியாது. இது நான் சொல்லவே இல்லை, அதை கண்டுபிடிச்சு அதை டெவலப் பண்ணி அதை சொல்லிக் கொடுத்த மனுஷன் தான் சொல்லியிருக்கு. இது வந்து உங்களை சரணடைவதற்கு உங்கள் மனதை பக்குவப்படுத்துமே தவிர சரணடைய வைக்காது. அதாவது சீலம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. விபாஷனாவுடைய 3 அங்கங்கள் என்ன? சீலம்னா என்னன்னா ஒழுக்கம், இப்படி வாழணும், இப்படி வாழக்கூடாது. அடுத்து சமாதி. ஆதிமூல தவத்தின் மூலமாக நாம் இப்போது சமாதி நிலையை அடைந்து கொண்டிருக்கிறோம். சம ஆதி என்றால் உங்களுக்குள் இருக்கக்கூடிய தெய்வீக தன்மையை உணர்ந்து கொள்வது, உங்களுக்குள் இருக்கக்கூடிய தெய்வீகத்தினுடைய சாரத்தை உணர்ந்து கொண்டு அதற்கு நீங்கள் பணிந்து விடுது. அதுக்கப்புறம் பஞ்ஞா அப்படின்றது வந்து ஞானம். இந்த ஞானம் என்பது இறைவன் புறத்திலிருந்து இந்த படைப்புகளை பற்றிய ஞானங்கள், இந்த வாழ்க்கையை பற்றிய ஞானங்கள், முக்கியமா காலத்தை பற்றிய ஞானம், மறுமையை பற்றிய ஞானம் எல்லாம் கொடுக்கப்படும். பஞ்ஞா. இந்த பஞ்ஞாக்கு அடுத்த நிலையில இருக்கக்கூடிய ஒன்றுதான் இந்த சரணடைதல், பணிந்து விடுதல். இந்த பணிந்து விடுதலுக்கு ஞானம் உங்களை தயார்படுத்தும். ஞானமே உங்களுக்கு பணிந்து விடுதலை செய்ய விடாம பண்ணிடக்கூடாது. அதனாலதான் வந்து விபாஷனால வந்து ரொம்ப முக்கியமா டிசிப்ளின் ரொம்ப முக்கியம், ப்ரொசீஜர்ஸ் ரொம்ப முக்கியம். இதை இப்படிதான் பண்ணணும், இதை இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு கரெக்டா அந்த வரைமுறைப்படுத்தி இது இப்படிதான் செய்யணும்னு கொண்டு போயிருப்போம். ஏன்னா இங்க வந்து உங்களுக்கு லிபரேஷன் கொடுத்துட முடியாது, விடுதலை கொடுத்துட முடியாது. ஏன்னா விடுதலை கொடுத்துட்டோம் அப்படின்னா நீங்க வந்து பெருமையை கொண்டவர்கள் ஆகிவிடுவீர்கள். நீங்க வந்து ஒரு குருவா மாறிடுவீங்க. விபாஷனால குருவே கிடையாது, நினைவூட்டுபவர், முன் செல்பவர், முன்மாதிரியாக திகழ்பவர், அவ்வளவுதான்.
தெர் இஸ் நோ டீச்சர் இன் விபாஷனா, தெர் இஸ் நோ குரு இன் விபாஷனா. உங்களுக்கு சில விஷயங்களை நினைவூட்டுபவர், சொல்லக்கூடியவர், எடுத்து சொல்லுபவர், உங்களை அலர்ட் பண்ணக்கூடியவர், இன்னொன்னு என்ன, முன்மாதிரியாக திகழ்பவர். உங்களுக்கு உபதேசம் பண்ணிட்டு அவர் அநியாயம் பண்ணக்கூடியவர் இல்லை, உங்களை எல்லாம் விட அவர் ரொம்ப சின்சியரா அந்த வழிமுறைகளை கடைபிடித்து கொண்டிருப்பவர், அழகிய முன்மாதிரி. அவர் தான் முன் செல்பவர், உங்களுக்கு முன்னாடி அவர் போயிட்டு இருக்கிறார். அவருடைய பாதையை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அவரு உங்களுக்கு டீச்சரா ஒருபோதும் ஆக முடியாது. அதனால விபாஷனால சில விஷயங்கள் கௌதம சித்தார்த்த என்னைய அடிக்கடி நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லுவார். ஏன்னா நானுமே பிராக்டிஸ்ல இருக்கேன். ஐ எம் நாட் யுவர் டீச்சர். நீங்க என்ன அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா என்னுடைய பயணம் பாதிக்கப்படும். அப்ப நான் உங்களை எல்லாம் விட்டு ஓடிடுவேன். ஸோ இந்த கூற்றுக்கள் எல்லாம் எதை வலியுறுத்துகிறது என்றால், என்றைக்குமே அவர் அவரை ஒரு ஆசிரியராகவோ ஒரு குருவாகவோ பார்த்தது கிடையாது. அது பெருமைக்கு வழிவகுத்து விடும். குருவிற்கு நாம் பணியக்கூடிய அவசியம் இல்லை. குருவிற்கு நீங்கள் அன்பு செலுத்துங்கள். அன்பு செலுத்துதல் என்பது பணிவை செலுத்துதலை விட மேலானது என்பதைத்தான் அவர் சொன்னார். இதெல்லாம் விபாஷனாவுடைய சீலங்களில் இருக்கக்கூடிய வழிமுறை. உங்களுடைய சீலங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய வழிமுறை. அதனாலதான் நம்ம ஆதிமூல தவத்துல கூட அந்த குருநாதர் என்ன பண்ணாரு, அந்த பக்கம் திரும்பி உட்காந்துக்கிட்டார். என்னுடைய முதுகு மட்டும் நீங்க பாத்துக்கடான்ட்டார். ஏன்னா அந்த ஒரு இணை வைப்பு வந்துவிடக்கூடாது என்பது. அதனால எப்போதுமே இந்த பெருமை குறித்து நாம் அஞ்சி கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அந்த சைத்தானுடைய புன்னகை அப்பப்ப நமக்கு வரும். அப்ப நம்ம அதை கண்டுபிடிச்சிடணும். சிரிக்கிறான் பத்தியா, இருப்பான், உள்ளதான் இருப்பான், ரைட்டா சிரிப்பான். அவன் உள்ளே இருக்கட்டும், அவன் வெளியில வர விடாம, அந்த சிரிக்க விடாம நம்ம பார்த்து. ஸோ விபாஷனா இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி. நாம் இன்றைக்கு ஆதிமூலத்தவம் செய்ய ஆரம்பிக்கும். எந்த வழிமுறைகளும் கிடையாது. கண்களை மூடி அமருங்கள். உங்களை படைத்த மகா சக்தி, இந்த அகிலங்களில் இருக்கக்கூடிய அத்தனை படைப்புகளையும் படைத்த மகா சக்தி, அந்த ஆதி மூலம் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறது. அது உங்களுக்குள் தான் இருக்கிறது. உங்களுக்கு உள்ளிருந்தே உங்களை அது கவனித்துக் கொண்டிருக்கிறது. அது இல்லாத இடம் இல்லை. நீங்கள் நான் என்ற தன்மையில் தனித்துவமாக படைக்கப்பட்டது. இறைவனுடைய சாரம் உங்களுக்குள் இருந்தாலும் நீங்கள் தனித்துவமான அந்த தனித்துவ தன்மையை கொண்டு இறைவன் என்னை பார்க்கின்றான் என்ற அந்த உணர்வில் அவனை முன்னோக்கி அழகான அந்த இறை உணர்வில் நீங்கள் தியானிக்க தொடங்க வேண்டும். ஆதிமூலத்தவம். ஆதிமூலத்தவம் என்பதே ஒரு வரம். அந்த வரத்தை நீங்கள் அனுபவி. மோஸ்ட் கம்ஃபர்டபுள் ஃபீல் இருக்கணும் ஆதிமூலத்தவம் செய்யும்போது. ஏன்னா எந்த ப்ரொசீஜர்ஸும் எந்த வழிமுறைகளும் கிடையாது. ரொம்ப கம்ஃபர்டபுளா முழு சுதந்திரமா நீங்க உட்காருங்க. உங்க மனசுல என்ன கெட்ட எண்ணம் வந்தாலும் வரட்டும். உடம்புல என்ன ஒரு உணர்ச்சிகள் ஏற்பட்டாலும் ஏற்படட்டும். அப்படி இப்படி எப்படி வேணாலும் அஷ்டகோணலா கூட நீங்க உட்கார்ந்துக்கலாம். இறைவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில், உங்களை அரவணைத்துக் கொள்ளக்கூடிய தன்மையில், உங்களை மன்னிக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய, உங்கள் தாயை விட பல கோடி மடங்கு உங்கள் மீது அவனுக்கு உரிமை உண்டு, அன்பு உண்டு, கருணை உண்டு, இரக்கம் உண்டு. அவனை தவிர உங்களை அரவணைக்கக்கூடியவன் இல்லை. அவன் முன்னால் நீங்கள் எந்த விதமான அழுத்தமும் உடல் அளவிலும் மனதளவிலும் இல்லாமல் அவன் முன்னால் நீங்கள் தவம் செய்யுங்கள். ஆதிமூல தவம். உணர்வோடு புரிதலோடு தவத்தில் நிலை கொள்ளும்.
நாம் தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். கண்களை திறந்து. இந்த ஆதிமூல தவம் மிகவும் முக்கியமானது. இப்போ நெக்ஸ்ட் மண்டேல இருந்து நாம வந்து ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ஃபுல்லாக உங்கள் கப்ஸ் எல்லாம் எம்டி பண்ணிட்டு ஒரு நியூ ஸ்டூடெண்ட்டாக அந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி பேசிக்ஸ்லேருந்து கற்றுக்கோங்க. அண்ட் அது போக உங்களுடைய செல்ஃப் ப்ராக்டிஸ் வந்து ஆதிமூல தவமாக மட்டும் இருந்தால் போதும். வேறு எந்த செல்ஃப் ப்ராக்டிஸும் நீங்கள் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் 21 டேஸும் நீங்கள் கிளாஸில் அந்த ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 ஃபார்ம் 3 கற்று தருவோம் இல்லையா, அதை வந்து நீங்கள் கிளாஸில் பண்ணிக்கோங்க. இது ஒரு ரிவிஷனுக்காக. பட் நீங்கள் செல்ஃபாக வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆதிமூல தவத்தை தவிர எதுவுமே நீங்கள் செய்ய தேவையில்லை. அந்த தியானத்தினுடைய அந்த முதல் நிலையை அடைந்து கொள்வதின் 3 படிகளை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். மற்றபடி ஃபார்ம் 2ஓ ஃபார்ம் 3ஓ ஃபார்ம் 10ஓ எதுவுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. ஆதிமூல தவம் தான் தொடர்ந்து இருக்க வேண்டும் செல்ஃப் ப்ராக்டிஸில். அண்டு இந்த 21 டேஸ் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் இது உங்களுக்கு ஒரு ரிவிஷன், அவ்வளோதான். புதுசாக சேர்றவங்களுக்கு அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையுமே அந்த 21 டேஸ் கோர்ஸ் படிக்கிறதுக்கு அட்வைஸ் பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு வகுப்பாக இருக்கும். எல்லாருக்குமே எங்கே தவறக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னா, மனநிலை மேலாண்மைகளில் தான் தவறுகள் நடக்க வாய்ப்பே இருக்குது. அதை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சயின்ஸ் தான் அந்த 21 டேஸ் கோர்ஸ். ஸோ நிறைய விஷயங்கள் அதை அப்டேட் பண்ணியிருக்கிறோம் கடந்த வகுப்புகளை கம்பேர் பண்ணும்போது. இறைவன் அருளால் அது நல்லபடியாக நடக்கும். ஸோ தேங்க்யூ வெரி மச். நாம் திங்கட்கிழமை வகுப்பில் சந்திக்கலாம். டைமிங் வந்து 6 AM to 7 AM. சில பேரோட ரெக்வெஸ்ட்டுக்காக நாங்கள் கொஞ்சம் அதை இயர்லி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 15 மினிட்ஸ், தட் இஸ் 5:45 to 6:45. அது என்னன்றதை நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன். எய்தர் 5:45 AM to 6:45 AM ஆர் 6 AM to 7. சில பேர் ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, கொஞ்சம் எர்லியராக வச்சா பெட்டராக இருக்கும். ஸோ அவங்களுக்காக கன்சிடர் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். தேங்க்யூ வெரி மச். ஹேவ் அ குட் டே. ஹெல்ப் பண்ணி சந்தி. மீட்டிங் ஐடி வந்து எல்லாமே ஷேர் பண்ணுவோம். உங்களுக்கு வந்து தனியாக வந்துடும். சரி, ஓகே ஓகே. இந்த ஐடி யூஸ் பண்ணா இந்த ஐடி இதோட முடிஞ்சது, அவ்வளோதான். ஓகே ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ.